சிம்பிளா, ஈஸியா 6 வகையான தீபாவளி ஸ்வீட்ஸும், ஸ்நாக்ஸும் தான் பார்க்க போறோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷத்துல பண்ணிரலாம். பிகினர்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். முதல்ல பாசிப்பருப்பை வச்சு ஒரு ஜிலேபி, 2வது 7 கப் பர்ஃபி எப்படி சாஃப்ட்டா, ஸ்வீட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கொங்குநாடு கிராமத்து எள்ளு உருண்டை ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. அயர்ன், கால்சியம் ரிச்சுன்னு சொல்லலாம். இது சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா போளி, அது வந்து கோதுமை மாவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். சாஃப்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது. ஸோ உங்களுக்கு உள்ள ஃபில்லிங் பார்த்தா தெரியும், அது இன்ஸ்டண்ட்டான ஃபில்லிங் தான். இதுக்கப்புறமா ஒரு ரிங் முறுக்கு, நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய ரிங் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கடலை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு எல்லாம் முதல்ல 7 கப் பர்ஃபி. சிம்பிளான ஈஸியான 7 கப் பர்ஃபி கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நல்லா சாஃப்டாக பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ண போகிறேன். இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அளவுகளோட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ஸ்வீட் பண்ணிடலாம். உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், சுகர் 2 கப், சுகர் வேணான்னா வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பால் 1 கப், அதுக்கப்புறம் நெய். இப்போது முந்திரியும் பாதாமே அரைக்கணும். எல்லாமே வந்து பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி பட்டர் மாதிரி ஆகிடும். அதனால் இதெல்லாம் அரைக்கும்போது மட்டும் பார்த்து அரைங்க. இது உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதுக்கு வந்து நிலக்கடலையோ மில்க் பவுடரோ போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ அதே மாதிரியே நான் பாதாமே அரைச்சிக்கிறேன். 7 கப் இருக்கணும். 7 கப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பொருட்கள் தேவைப்படுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கொங்குநாடு கிராமத்தில் 2 கப் தேங்காய் போடுவாங்க. எங்கிட்ட தேங்காய் இந்த டைமில் இல்லைங்கிறதுனால நான் பாதாமும் முந்திரி எடுத்திருக்கேன். இப்போது ட்ரே வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ தடவி முதல்ல ரெடியாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கடலை மாவு 1 கப் எடுத்துகிட்டு இதை வந்து 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் பச்சை வாசனை போனால் தான் அந்த பர்ஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது. முதல்ல வறுத்துட்டு பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அதுலேயே பாதி பச்சை வாசனை போயிடும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கட்டிகள் எல்லாம் உடச்சி விட்டுறலாம். இப்போது பாதாமும் முந்திரியும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் சுகர் 2 கப், அதே மாதிரி நெய் 1 கப். நெய் பிடிக்காதவங்க ஆயில் போட்டுக்கலாம், பால் ஊற்றிக்கலாம் 1 கப். இதெல்லாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் லோ மீடியம் வச்சுட்டு கிட்டத்தட்ட 25 to 30 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது அது என்னாகும் அப்படின்னா திக்கான கன்சிஸ்டன்சியாக வரும். அதாவது அந்த பேன்லேருந்து ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு இதை குக் பண்ணணும். இடையில அந்த கடலை மாவில் உங்களுக்கு கொஞ்சம் கட்டி இருந்தனாலும் நீங்கள் உடச்சி விட்டுட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். முதல்ல நல்லா ஷைனிங்காக வரும். அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் பபிள்ஸ் வரும், பெரிய பெரிய பபிள்ஸாக வரும். அப்புறம் திக்காகிடும். நான் 1 கப் நெய்யில் நான் முதலே எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு, அதை தான் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிவிட்டு. ஒரு சின்ன பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபி கரெக்டாக வந்துடும். இப்போ ஏலக்காய் நான் போடுறேன். ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கணும், பர்ஃபி ப்ளைனாக இருக்கக்கூடாது. அதனால் இன்கேஸ் உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலன்னா விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கோம். ஆனால் இன்னும் கன்சிஸ்டன்சி வரல. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்குது. எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாயிடும். இப்போது இதை எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்துட்டிங்கனாவே போதும். கிட்டத்தட்ட எனக்கு செய்கிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. இப்போ ட்ரேயில் இமீடியட்டாக போட்டுடலாம்.
போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி வந்து நம்ம கஜு கட்லி பண்ணுவோமோ அதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ட்ரேயில் போட்டிங்கனாலும் பர்ஃபெக்டாக வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு பதம் தப்பிடுச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன். அதை 2 தடவை பிசைஞ்சு நல்லா இது பண்ணிட்டிங்கனாவே பர்ஃபெக்டாக வந்துடும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம். ஸோ நல்லா போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. மேலே வேணால் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா ஷைனிங்காக வர மாதிரி ஈவனாக தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்கும்போது மேலே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா டைம் விட்டுட்டேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடியே எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. லைட்டாக கட்டி ஆனோடனேயே லைட்டாக செட் ஆனோடனே நீங்கள் எடுத்து அதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆகிடுச்சு எட்ஜஸில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வைக்கணும். ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அதில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் இது சொதன்னு இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நம்ம பாதாம் முந்திரி போட்டிருக்கிறதுனால அது சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் கஜு கட்லி மாதிரியே இருக்கும். ஸோ எட்ஜஸில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையானதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே ஏதாவது கார்னிஷ் பண்ணுறதுனாலும் பாதாமோ பிஸ்தாவோ வச்சு முன்னாடியே நீங்கள் வந்து கட் பண்ணும்போதே வச்சுருங்க. அப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிப்பியில் பாதாம் முந்திரி மட்டும் அவசியம் ரொம்ப முக்கியம்னு கிடையாது. தேங்காவும் நீங்கள் பால் பவுடர்னு கூட போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ 7 கப் பர்ஃபியில் நான் தேங்காயெல்லாம் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் வேணாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஓட்ஸ் போடலாம். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற நிலக்கடலையை போட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம். வெல்லம் போட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் வரும். ஸோ வெல்லம் போட்டாலும் நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணியும் பண்ணலாம். இந்த 7 கப் பர்ஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி. பதம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, திரண்டு வரும்போது எடுத்து நம்ம போட்டுருவோம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பால் ஊற்றினாலுமே நல்லா குக் பண்ணிடுறோம். ஸோ அதனால் குக் பண்ணாமல் டைரெக்டாக பால் ஊற்றி பிசைஞ்சால் மட்டும்தான் கெட்டு போகும், ரவா லட்டுக்கு மாதிரி. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேரியேஷன் கடலை மாவு ரவை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக வெல்லம் ரவை அதுக்கப்புறம் கடலை மாவில் வச்சு ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்டாக தான் இருக்கும். அதே சமயம் இது கெட்டும் போகாது. சொதன்னு இருக்கக்கூடாது எப்போவுமே அந்த பர்ஃபி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுவுமே சிம்பிளாக, எதுவுமே ரொம்ப பெருசாக ரோல் பண்ணாமல் பண்ண போகிறோம். சிம்பிளாக மொறுன்னு கடலை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு கடிக்கவும் ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் கலரும் இல்லாமல் நான் பண்ண போகிறோம். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் நெய் 2 டேபிள் ஸ்பூன், இல்லை சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண கியூமின் பவுடர் இல்லைனா கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போது ஓமம் வந்து நல்லா நசுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு, இதுவும் போட்டுக்கலாம். இது இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், அதுவும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். முதல்ல எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றியும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா நார்மல் தண்ணி ஊற்றியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா செமி சாஃப்ட் டோ மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் பால் கூட நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இது மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் கையில் ஒட்டுற மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக வந்து நம்ம பிசையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டோ ரெடி ஆனோடனே ஒரு 20 நிமிஷம் விட்டும் பண்ணலாம், இல்லை இமீடியட்டாகவும் நீங்கள் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் சப்பாத்தி ஸ்டோனோ இல்லை ஒரு ட்ரே அது மாதிரியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சும்மா கையில் ஷேப் பண்ணிக்கிட்டு ஸ்கொயராக இல்லை ரெக்டாங்குலாக நல்லா தின்னாக பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இது வந்து திக்காக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் ரொம்ப ஃப்ரை ஆகும்போது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. இது மாதிரி சிசரில் எந்த அளவுக்கு உங்களால் தின்னாக ஷேப் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் ஷேப் பண்ணி முடிச்சிடலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா இதே ஷேப்பை கையில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம அதனால தான் இப்படி பண்ணுறோம். இது வந்து நான் ஸ்பைஸியாக வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்வீட்லேயும் பண்ணலாம், வெல்லம் போட்டு பண்ணலாம், சுகர் போட்டு பண்ணலாம். இப்போது நல்ல சூடான எண்ணெயில் இதை போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். கிட்டத்தட்ட 6 to 8 மினிட்ஸ் ஆகும் இது ஃப்ரை ஆக. ஸோ டைரெக்டாக இதில் ஆயிலையே கூட நீங்கள் வந்து சிசரில் வந்து கட் பண்ணும்போது டைரெக்ட் ஆயிலில் கூட பண்ணலாம். பட் அப்படி பண்ணும்போது ஆயில் வந்து மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஈவனாக வெந்துடும். உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது பிடிக்கலன்னா ஏர் ஃப்ரையர் பண்ணலாம், பேக் பண்ணலாம். பட் பேக்கெல்லாம் பண்ணும்போது பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் நீங்கள் போடணும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாரி 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நீங்கள் போட்டு பேக் பண்ணலாம். பட் பேக் பண்ணும்போது அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுற அந்த டேஸ்ட் வராது. ஆனால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இதில் மைதா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பிடிக்காதவங்க கோதுமை மாவு போட்டுக்கலாம். பட் கோதுமை மாவு போடும்போது சீக்கிரமாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். அது நல்லா பைண்டிங்காக தான். ஸோ பாருங்கள், ரெண்டாவதும் போட்டு நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுறோம். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். கடலை மாவு அப்படிங்கிறதுனால ரொம்ப ப்ரௌனானா கசப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும். நம்ம வந்து முறுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது யூனிக்காக நீங்கள் இதை பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஸோ 1/4 கிலோ 1/2 கிலோக்கு ஆகிறது மாதிரி நம்ம ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஒர்க் இருக்கும்போது நம்ம முறுக்கு செய்ய முடியாது, தட்டையெல்லாம் செய்ய முடியாது. அதனால் இது பொங்கல், சங்கராந்தி, உகாதி எல்லாத்துக்குமே பண்ணலாம். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரம் செய்ய தெரியாதவங்க கூட கெஸ்ட்டு வரும்போது சிம்பிளாக நம்ம சிசரை வச்சே பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கப்புறம் ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான கிறிஸ்பியான பாசிப்பருப்பு ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு இது மாதிரி புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஒரு 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு பாசிப்பருப்பு 3/4 கப் எடுத்துக்கலாம், உளுந்து 1/4 கப், அரிசி வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தூசு எல்லாமே போயிடும். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். மினிமம் 3 ஹவர்ஸாவது நீங்கள் ஊற வைக்கணும். இப்படி நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்டர்லேயோ இல்லை அப்படின்னா மிக்சிலேயோ போட்டு நம்ம மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா பேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும், அதே சமயம் ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போடுற அந்த ஸ்வீட் வந்து அந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரைச்சிக்கணும். ஒரேடியாக நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா அரிசி மாவு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுகரில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெல்லத்தில் கூட பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிப்லாக் பவுச்சில் ஊற்றுறேன் நான். நீங்கள் வந்து எந்த ஒரு பேக்கெட் இருந்தனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பால் பேக்கெட் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த மாவு ஊற்றிட்டு சின்னதாக வந்து நம்ம ஓட்டை போட்டு டைரெக்டாக ஆயிலில்
ஃப்ரை பண்ணணும். எப்படி நம்ம ஜிலேபி பண்ணுவோமோ அதே மாதிரி ஜிலேபி, ஜாங்கிரி சேம் அதே மெத்தடில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் ரேண்டமாக அப்படியே வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப்புன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. ஸோ இது மாதிரி அப்படியே வந்து ஸ்க்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா கடலை மாவு, கோதுமை, அதுக்கப்புறம் அரிசி மாவு, கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு அதையும் நீங்கள் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இப்படி வந்து உங்களுக்கு வந்து வரலைன்னா, உப்பி வரலைன்னா நீங்கள் வந்து பூந்தி மாதிரி போடலாம். பூந்தி கரண்டியில் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மைதா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போடும்போது ஆயில் அப்சர்வ் பண்ணாது. பட் இதே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் கடலெண்ணெய் 2 தான் வந்து இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு கிளியராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இதை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் வந்து போடுவோம். எப்போவுமே ஜாங்கிரி பண்ணுற மாதிரி அதே மெத்தடில் தான் பண்ணுவோம். ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. அப்போ தான் இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செகண்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கலர் ஆட் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு கலர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜிலேபி ஜாங்கிரி மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு கலர் பிடிக்கலன்னா சாஃப்ரான் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் சாஃப்ரானை சோக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் வந்துடும். நம்ம மாவு அரைக்கும் போது அதையும் ஊற்றி பண்ணலாம். அப்படி இல்லைங்கும்போது சாஃப்ரானை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இது சுகர் சிரப்பை தவிர வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் சுகரில் வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு ஃப்ளேவர் வரும். நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஃப்ளேவர் வந்து ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகும், அவ்வளோதான். கருப்பட்டி எல்லாம் பண்ணும்போது நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணுறோமோ ஒரு கம்பி பதம் அது மாதிரியே தான் நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் சுகர் சிரப்புக்கு ஒரு 1/2 கப் தண்ணியும் ஒரு 3/4 கப் சுகர் எடுத்துகிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் நீங்கள் அதை குக் பண்ணணும். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் மாறுபடும், நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இது எந்த பதத்தில் இருக்கணும்னா ஒரு கம்பி பதம். ஸோ பாருங்கள், இது மாதிரி ஒரு கம்பி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டோட்டலாக ஃப்ரை பண்ணது எல்லாமே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நம்ம எப்படி பாதுஷா பண்ணுமோ அதே மாதிரி. அப்போ கூட நீங்கள் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ 2 விதமாக பண்ணலாம். ஒன்று போட்டு 5 நிமிஷம் விட்டு எடுத்துடலாம், அப்போவும் கிறிஸ்பியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பி பதத்துக்கு அப்புறம் அது நல்லா கிறிஸ்டல் ஆகிடும். ஸோ அப்போவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா எல்லா சிரப்பையுமே நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் நேரம் விட்டது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாசிப்பருப்பு ஜிலேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் பிடிக்கலைன்னா வெல்லத்தை வச்சு பண்ணலாம். ஸோ வெல்லத்தை வச்சு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். நான் வந்து சுகரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
இதில் கலர் நீங்கள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், கலர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டும் பண்ணலாம். நான் வந்து கலர் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. நல்லா மொறுமொறுன்னு ஜூஸியாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரிங் முறுக்கு கடையில் கிடைக்கிற ரொம்ப ரொம்ப ஈஸியான கொடுபில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான கிறிஸ்பியான ரிங் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னு சொல்லலாம். இந்த தீபாவளிக்கு பர்ஃபெக்டாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிங் முறுக்குலேயே வந்து நம்ம முள்ளு முறுக்கும் தேன்குழல் முறுக்கும் பண்ணலாம். ஸோ இதுவும் கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முதல்ல 2 கப் தண்ணியை கொதிக்க வைக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் முறுக்குக்கு. நம்ம காரத்தையும் வந்து கொடுக்கும். அது இல்லைன்னா நீங்கள் மிளகு பொடி கூட போட்டுக்கலாம். இப்போது 2 கப் அரிசி மாவு, இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இதை போட்டுட்டு நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓமமும் எள்ளும் போட்டுக்கலாம். மைதா 2 டேபிள் ஸ்பூன். இது எதுக்காக அப்படின்னா உடையாமல் இருக்கும். அந்த நம்ம ரிங் முறுக்கு பண்ணும்போது நம்ம உடையாமல் வர்றதுக்காக தான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா போடுறோம். இது ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிக்கலைன்னா மைதாவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இது இருந்துச்சு அப்படின்னா ரிங் முறுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ மூடி 5 நிமிஷம் வச்சிடறோம். இப்போ அதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் நீங்கள் மாவு பிசையணும். நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 2 கப் தண்ணி ஊற்றி தான் நான் மாவு பிசைஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. அதனால நான் கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணேன். டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும். இன்னொரு விஷயம், ஹார்டாக இருந்ததுன்னா அந்த முறுக்கு உடையும், ஷேப் வராது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ செமி சாஃப்டாக பண்ணிக்கணும். அதான் வந்து கரெக்டான பதம். இன்னொரு விஷயம், இதை வந்து டோ ரெடிங்கன்னா மாவு ரெடி பண்ணிட்டா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இமீடியட்டாக போட ஆரம்பிச்சிடணும். கொஞ்ச நேரம் விட்டீங்க அப்படின்னா அது புளிக்க ஆரம்பித்து ப்ரௌனாக மாறிடும். மூடி வச்சுருங்க. இப்போ இது மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா சின்ன கண் உள்ளது அந்த மோல்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம நிறையா முறுக்கு பண்ணிடலாம். கையளவு மாவு எடுத்துட்டு அதே மாதிரி முறுக்குக்குள்ளே போட்டுட்டு நம்ம பிழியணும். ஸோ இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா நீங்கள் கையில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்கணும். இது கிடச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 100 முறுக்கு போடுறதா இருந்தாலுமே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கையில் நல்லா ஷைனிங்காக வர மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம அதை ரவுண்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். கொங்கு நாடு கிராமத்தில் மீடியமாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டைலெல்லாம் கொடுபலைன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுலேயே வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு அதையும் பண்ணுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் அங்கங்கே கடலைப்பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி கூட போட்டுக்கலாம் பிடிச்சதுன்னா. எள்ளு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணதுக்கப்புறமா எள்ளில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு கடித்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இதே மாதிரி ஈவனாக நீங்கள் பண்ணணும். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ரவுண்ட் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் வந்து 2 எட்ஜஸையும் சீல் பண்ணணும். இது 2 ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. முதல்ல நீங்கள் ஒவ்வொன்றா வந்து போட்டு ஃப்ரை பண்ண முடியாது. முதல்ல இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒரு பல்காக செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திணையில் பண்ணலாம், வரகுல பண்ணலாம், ராகி, கம்பு எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக வரும். கோதுமையிலையுமே பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ கோதுமையிலெல்லாம் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வேக வச்சு அதுக்கப்புறம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக எந்த அளவுக்கு ஷேப் வருதுன்னு பாருங்கள்.
மைதா சேர்த்திருக்கிறதுனால எந்த இடத்துலையுமே கிராக் விழாது, அது எலாஸ்டிக் மாதிரி நல்லா ஒட்டிக்கும். ஸோ மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்தோடு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆயில் சத்தம் அடங்கு வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். முதல்ல நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா மீடியம் டு ஹையில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ரொம்ப லோவில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கடலெண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது, கடலெண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும். ஸோ பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் கொண்டு வாங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் ஆயிலோட ஹீட் வந்து ஒரு கரெக்டான அளவில் வந்துடும். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ரையரும் பண்ணலாம், பேக்கும் பண்ணலாம். பேக் பண்ணும்போது கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டுக்குங்க, பேக்கிங் சோடா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஓடிஜிலையோ அவன்லேயோ பேக் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறது பிடிக்காதவங்க நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவை யூஸ் பண்ணி நான் 2 விதமான முறுக்கு பண்ணியிருக்கேன் கடைசியாக. ஸோ உங்களுக்கு அப்படி இது மாதிரி நிறைய ஷேப் பண்ண முடியல, டைம் இல்லைங்கும்போது இதே மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிங் முறுக்கு இல்லை அப்படின்னா தேன் குழல் முறுக்கோ இல்லை அப்படின்னா முள்ளு முறுக்கோ கூட நம்ம பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கோடா, ரிப்பன் பக்கோடா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதில் டபுள் ஃப்ரை கூட நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனாலுமே நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், ஆறாவதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் வந்து நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும் 2 நாள்லேயே, அதாவது ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு வைங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி 2வது பேட்ச் 3வது பேட்சும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இது என்னோடய செகண்ட் பேட்ச் வந்து எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். சின்ன சின்னதாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவில் நம்ம தேன்குழல் ஷேப்லேயோ இல்லை அப்படின்னா முள்ளு முறுக்கோ பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே இதுவும் கெட்டு போகாது, கிறிஸ்பினஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதே மாவில் பண்ணணுன்னா இது மாதிரி தேன்குழல் முறுக்கெல்லாம் நீங்கள் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் தண்ணியில் போடாமல் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சிம்பிளாக உப்பும் ஆயில் மட்டும் போட்டுட்டு மாவு போட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஜீரகம், எள்ளு மட்டும் போட்டு நீங்கள் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கலராக தெரியும். ஸோ இது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தீபாவளிக்கு ஒரே மாவை யூஸ் பண்ணி இந்த மாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 10-12 விதமான முறுக்கு பண்ணலாம். நீங்கள் லார்ஜ் லெவலில் பண்ணும்போது அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் வந்து பெருசாக உளுந்து மாவு அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அரிசி மாவு மட்டும்தான் வச்சு பண்ணலாம். எதுவும் அரைச்சி காய வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கடையில் வாங்குகிற மாவுலேயே இன்ஸ்டண்ட்டாக நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ஒரே ஒரு முறுக்கு மாவு வச்சு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நான் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இதில் நீங்கள் ரிங் முறுக்கு முடிச்சிட்டிங்க, அதுக்கு டைம் இல்லைன்னா முள்ளு முறுக்கும் தேன்குழல் முறுக்கு மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். இதுக்கப்புறம் பக்கோடா கூட நீங்கள் பண்ணலாம். அதாவது கொங்குநாடு கிராமத்தில் நாடா பக்கோடா, ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க, ரிப்பன் பக்கோடான்னு, அது கூட நீங்கள் இதில் போடலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், ஆயிலும் அப்சர்வ் பண்ணாது. ஆயில் அப்சர்வ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் டோ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செமி சாஃப்டாக தான் பிடிக்கணும். ரொம்ப வந்து நீங்கள் அந்த டோ ரன்னியாகவோ இல்லை சாஃப்டாகவோ லூஸாகவோ இருந்துச்சுன்னா அது ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் லூஸாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா மாவு போட்டு பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற அயர்ன் கால்சியம் ரிச்சான எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அயர்ன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் கிரவுண்ட்நட் எடுத்திருக்கோம். அதாவது நிலக்கடலை. அதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தோல் எடுத்துடலாம். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்தால் தான் வரும். ஸோ இது மாதிரி நம்ம தோல் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எள்ளு போட்டு அரைக்க போகிறோம். இப்போது நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு அரைக்கப்பனா வெள்ளை எள் வந்து 1/4 கப் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் வெல்லம். ஸோ வெல்லத்துலேயும் அயர்ன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையும் வந்து நம்ம துருவியோ இது மாதிரி கத்தியில் சீவியோ எடுத்துக்கலாம். நம்ம வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. வெல்லம் இல்லாதவங்க ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லது கூட. ஸோ இது எடுத்துகிட்டு நம்ம எள்ளும் ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அரைச்சி முடிச்சிடணும். அப்படி அரைக்கல அப்படின்னா பீனட் பட்டர் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க முடியாது. இப்போ ஏலக்காயும் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்கு பொடியும் போட்டுட்டு வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லத்தை போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயில் விட்ட மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் கசப்பாயிடும். ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த எள்ளில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது, ஃபைபர் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நெய் எதுவுமே தேவையில்லை. நெய் எல்லாமே நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்படி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பிடிக்க வரும். இந்த எள்ளுலேயும் நிலக்கடலையும் ஆயில் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உருண்டை வந்து நம்ம பிடிக்க முடியும். ஸோ இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. இந்த எள்ளு பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணுக்கும் சரி நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. யாராவது அனிமியாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா சீக்கிரமாகவே சரியாகும். ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு வந்து நினைக்கிறவங்க இதை வந்து சாப்பிட்லாம். கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி அபரிமிதமான சத்துக்கள் உள்ள இந்த உருண்டை வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும். மெயினாக வந்து பெண் குழந்தைக்கு வந்து இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட. ஸோ பசங்களுக்கும் சரி நமக்கு வந்து இது கொடுக்கும்போது போன் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். ஸோ இந்த எள்ளு உருண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எள்ளு, நிலக்கடலை, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நட்ஸ் வச்சு வேணாலும் பண்ணலாம். கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதுலேயும் பண்ணலாம், சுகர்லேயும் கூட நீங்கள் பண்ணலாம். ஃபைனலாக பார்க்க போகிறது கோதுமையில் போலி பண்ண போகிறோம். சிம்பிளாக ஹெல்த்தியாக கோதுமை வச்சு ஒரு போலி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டான ஃபில்லிங். நம்ம வந்து கடலையை ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சு அரைச்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு தேங்காய் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் நெய், ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 2 days வரைக்குமே இது கெட்டு போகாது. ஏன்னா இதில் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணாதனால. அதே சமயம் உங்களுக்கு வந்து மார்னிங் செஞ்சால் அடுத்த நாள் வரைக்குமே இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். நம்ம நிறைய ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சுகர் வந்து நான் ஆட் பண்ணலை, நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் வச்சு பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா மைதாவில் தான் பண்ணுவாங்க. ஆனால் மைதாவில் இருக்கிற அதே டேஸ்ட்டை நம்ம கோதுமையிலே கொண்டு வர முடியும். இதுக்கு கோதுமை மாவு கிட்டத்தட்ட 1.5 கப் நான் எடுத்துக்கிறேன். முழு கோதுமை மாவு தான். இதுக்கப்புறம் மைதா வந்து 1/4 கப். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுட்டு கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் போடணும். ட்ரெடிஷ்னலாக எந்த ஒரு எல்லோ ஃபுட் கலருமே போட மாட்டோம். மஞ்சள் மட்டும்தான் இதுக்கு கலரை கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். இதில் வந்து நான் 1/4 கப் மட்டும்தான் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுவுமே வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த மாவு பிசைகிறதுக்கு 5 minutes ஆகும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுவோம். ஆயில் ஊற்றி திரும்ப நல்லா பிசையும் போது அந்த க்ளூட்டன் டெவலப் ஆகி மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இதே மெத்தடில் போலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் போட்டிருக்கேன். அது வந்து அரிசி மாவு பயன்படுத்தி ஒரு சிம்பிளான போலி தான். அதையும் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே போலிக்கு மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி வடை நல்ல ஸ்டிக்கியாக இருக்கணும். நம்ம பரோட்டாக்கெல்லாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் எல்லாம் வைக்கும்போது உடஞ்சி போகாது, அதே சமயம் ஹார்டாகவும் ஆகாது. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு போலியும் சாஃப்டாக வரும். இதை மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை 1 கப், தண்ணி வந்து 1.5 கப் எடுத்துக்கலாம். 1.25 கப்லேருந்து 1.5 கப் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். இதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடுவோம். வெல்லம் அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போது நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ரவை போடுவோம். ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் கடலை மாவு 1 கப் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் சலிச்சும் போடலாம், இல்லை அப்படியும் போடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். தேவைப்பட்டால் இடையில கூட நீங்கள் நெய் போட்டுக்கலாம். நெய் போடலை அப்படின்னா, நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் நெய் போடும்போது நமக்கு அந்த மனம், அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா காய்ச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையோட சிரப், அதை வந்து வடிகட்டி நம்ம ஊற்றிடலாம். அதையும் போட்டுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குக் ஆகும்போதே உடஞ்சிரும். ட்ரெடிஷ்னலாக கடலை பருப்பை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு தான் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படாது. இப்போ ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏலக்காவும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிருக்கேன். இது இன்னொரு 2 நிமிஷத்தில் திக்காயிடும். கடலை மாவுனா உங்களுக்கு தெரியும், சீக்கிரமாக வந்து திக்காயிடும். இதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் 1/2 கப் தேங்காய் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். இப்போது நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த மாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு லட்டாக பிடிச்சா கூட ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபில்லிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆற வைக்க போகிற ஒரு 5 நிமிஷம். ஆறினதுக்கப்புறமா இதை வந்து தேவையான உருண்டைகளை நம்ம பிடிச்சிக்கலாம். போலி சின்னதாக வேணும்னா சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி பெரிய போலி வேணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃபில்லிங் வந்து பூர்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதே பூர்ணத்தை வச்சு நம்ம கொழுக்கட்டையும் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது தான். இதில் நான் கடலை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பொட்டுக்கடலையை அரைச்சி போடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவல், அதுக்கப்புறம் ரவை, சேம் மெத்தடு தான். அவலெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறது போலிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 20 நிமிஷம் மாவும் ஊறிடுச்சு நமக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மணம் எல்லாமே மைதா வடை சூப்பராக இருக்கும் கோதுமையில். இதையுமே ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபில்லிங் எவ்வளோ இருக்கோ அதே அளவு நம்ம மேல் மாவும் பிடிச்சி வச்சுக்கலாம். எப்போவுமே கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்டாக ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்லிங்கை வச்சுட்டு திரும்ப தின்னாக தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்படி உங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழை இலையில் வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா மாவு தூவி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம எப்போவுமே ஆலு பரோட்டாலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சேம் மெத்தட் தான். உங்களுக்கு கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு தட்டியும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இது மாதிரி நான்ஸ்டிக் ஷீட் இருக்கும், நீங்கள் அதில் தேய்ச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கூட ஆகாது, 50 செகண்ட்குள்ளே நம்ம நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துடலாம். இப்படி ஷீட் கிடைக்கலன்னா இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கும்போது பேக்கிங் ஷீட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
அப்படி இல்லைன்னா வாழை இலையில் 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க. அதே சமயம் ஃபில்லிங் வந்து வெளியே வரக்கூடாது. உங்களுக்கு வெளியே வந்தது அப்படின்னா கொஞ்சம் உப்பி வராது, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்டெல்லாம் எதுவுமே மாறாது. நம்ம எப்பவுமே போலி வந்து பார்த்திங்கன்னா கடலையில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிலக்கடலை, தேங்காய், கேரட், அதுக்கப்புறமா உளுந்து, இது எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூனிக்கான மெத்தட்னு சொல்லலாம். இப்படி வந்து நம்ம ஷீட் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆயில் அதிகமாக தேவைப்படாது. இல்லை அப்படின்னா கையில் தட்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஆயில் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவு பிசையும் போதும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம், ஆயிலில் ஊற வைப்போம். இது வந்து அதெல்லாம் தேவையில்லை. அதே சமயம் இது ஈஸியாகவும் நம்ம எடுத்துடலாம், கையிலெல்லாம் எதுவுமே ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபில்லிங்கும் பூர்ணமும் மேல்மாவும் இருக்கிறதே தெரியாது. இப்போது நல்ல சூடான தவாவில் நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வந்து உப்பி வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுக்கணும். மீடியம் டு ஹையில் வச்சுருங்க. அப்படிங்கும்போது நல்லா உப்பி வரும். 2 பக்க சைடுமே நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போது ஃபைனலாக நம்ம நெய் தடவுவோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எடுத்தோன்னே அப்படியே வச்சிடக்கூடாது. நம்ம எடுத்துட்டு ஒரு பிளேட்லேயோ வாழலையிலையோ போட்டுட்டு உடனே மூடி வச்சிடணும். அப்படிங்கும்போது அது வந்து சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஃபில்லிங் வந்து நான் எப்படி வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை நான் காட்டியிருக்கேன். அதே மாதிரி நான்ஸ்டிக் ஷீட்டில் போட்டுட்டு திரும்ப நான் தட்டி உங்களுக்கு காமிக்கிற கையில் எப்படி தட்டணும்னு சொல்லிவிட்டு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் வெளியே வராத மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கணும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஷீட்டில் கொஞ்சம் ஆயில் தடவிக்குங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சில டைமில் ஒட்டி வர மாதிரி இருக்கும். ஆயில்னால் ரொம்ப கிடையாது, ஒரு 1/4 டீஸ்பூனுக்குள்ளே தான் வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையில் கூட கோதுமையில் செய்ய மாட்டாங்க. நம்ம கடையில் கூட வாங்க முடியாது போயிட்டு. மேக்ஸிமம் இதை ரெடி பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். நமக்கு கடலை மாவு அப்படிங்கிறது வந்து கடலையில் தான் பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட்லலாம் வந்து நீங்கள் வித்தியாசமே தெரியாது. ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும், அவ்வளோதான். ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை போட்டுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு குக் பண்ணி எடுங்க. உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து நெய் தான் தேவைப்படும் அப்படின்னா நெய் வந்து ஊற்றிக்கலாம். நான் 2-3 வீடியோவில் காட்டியிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பிகினர்ஸ்க்காக. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஊற்றிருக்கேன்ட்டு நெய் 1/4 டீஸ்பூன் மட்டும்தான். அதே சமயம் நெய் ஓவராக ஊற்றினாலுமே 2 நாள் வச்சுருக்க முடியாது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது கூட. நிலக்கடலை அப்படிங்கும்போது நீங்கள் ஃபில்லிங்க்கு நான் சொல்கிறேன், நிலக்கடலையும் பண்ணலாம். நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி இதே மாதிரி வெல்லம் போட்டும் பண்ணலாம், நாட்டு சர்க்கரை போட்டும் பண்ணலாம், கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் எள்ளு யூஸ் பண்ணிங்கனாலும் சேம் மெத்தடு தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிலக்கடலைனா ஊற வச்சும் பண்ணலாம்.
எள்ளுமே ஊற வச்சு அரைச்சி அதையும் நீங்கள் பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரமே எல்லா வீடியோவும் போடுறேன். கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து நிறைய வெரைட்டிஸில் கொடுப்பாங்க. நிறைய இடத்துல எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பட்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாக கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்புலேருந்து ஆரம்பித்து துவரம்பருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் கோயாவில் வந்து சிம்பிளான ஒரு போலி, அதுக்கப்புறமா கேரட், பீட்ரூட், பைனாப்பிளை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு போலி. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. உங்களுக்கு வெல்லத்தை வச்சும் பண்ணலாம், சிம்பிளாக தேங்காய் போலியும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டார்க் சாக்லேட்டையும் பாதாமையும் பயன்படுத்தி சிம்பிளான போலி பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கஜ்ஜு கொட்லி சேம் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையே பூர்ணமாக பண்ணி அதுலேயுமே உங்களுக்கு போலி பண்ணலாம். முடிச்சூர் லட்டு அந்த போலி பண்ணலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபீஸுக்கு மேலே இருக்குது. 2012 ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி போலி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வெரைட்டியான போலி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கர்நாடகாவில் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம்.